தினமும் வருந்துக்கிட்டே இருக்குமா. எது செஞ்சது யாரு? இந்த முள்ள வச்சது யாரு? தாய் தான் முள்ள வச்சது. நான் ஆண்டவனை சொல்கிறேன், சிவபெருமான் அப்படி தான் பண்ணுறார். துன்பத்தை பக்கத்திலே வைக்க என்னால் பக்குவம் வர்றதுக்காக. இந்த குருவிகள், இந்த குஞ்சுகள்லாம் ரொம்ப நொடிஞ்சு போய் எப்படா ரெக்க முளையும், இந்த வீட்டை விட்டு என்னைக்கு வெளியே போவோம் அப்படின்னு நினைக்கும். ரெக்க முளைச்சிடும். அப்போ இந்த பறக்க தெரியாது. இந்த தாய் கழுகு ராஜாளி பறவை என்ன பண்ணும்? என்றைக்குமே சூரியனை பார்த்து தான் பறக்கும். வேற எந்த பறவையும் சூரியனை பார்த்து நேருக்கு நேராக பறக்காது. சூரியனை பார்த்து கொண்டு நேராக பறக்கும். அப்போ என்ன பண்ணுமா? தம்முடைய கைகளில் 2 குஞ்சுகளை அப்படி கவ்வி கொண்டு மிகப்பெரிய உயரத்தில் அப்படி பறந்துக்கிட்டே போய் அங்கிருந்து இப்படி தபடிக்கான்னு கீழே விட்டுரும். நம்ம கையை அப்படியே விரிச்சு விடும். இந்த குருவிகள் ஒன்றும் செய்வதை அறியாது திக்குமுக்க ஆடி, ஆகா இப்போதானே இந்த உலகத்துக்கு புதுசு புதுசாக வந்திருக்கிறோம், எங்கள் அம்மா அப்படி பண்ணுறாங்களே, இப்படி நான் எங்கே போய் கீழே விழுந்துருவேனேன்னு அப்படி பயந்து பயந்து இப்படி ரெக்கையை இப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கும். சிலது அப்படி தேடி தத்தி ஓடி போயிடும், பறந்துடும். இந்த பறக்க முடியாமல் கீழே ஐயோடு கீழே விழுது பாருங்க. இது இந்த பார்த்துக்கிட்டே இருக்கும். இந்த ராஜாளி கழுகு எங்கேருந்தோ சுரண்டு வந்து இந்த குஞ்சுக்கு கீழே அப்படி வந்து இந்த குஞ்சு அப்படி கவ்வி திரும்ப மேலே கொண்டு போயிடும், காப்பாற்று. அதுபோல சிவபெருமான் இன்பத்தையும் துன்பத்தையும் உட்கார வச்சு நம்மளை குய்யோ முறியோன்னு கத்த வச்சு, சாமி என்னை தனியாக விட்டுட்டியே நியாயமா, எனக்கு யார் துணை, எனக்கு யார் இருக்கான்னு கத்த வச்சு கடைசியில் தவறி விழுகிற பொழுது எப்படி இந்த ராஜாடி கழுகு வந்து அப்படி கீழே வந்து கவ்வி தாங்குதோ அதுபோல தாங்கக்கூடிய ஒரே இறைவன் கச்சி ஏகம்பன். அதைத்தான் சொல்றார்.